வெல்கம் டு எஸ்எஸ் ஜோதிடம். ஜெயலலிதா அம்மையாரோட ஜாதகத்தோட பார்ட் 2. நேற்று வீடியோவில் நம்ம பார்த்ததை ஒரு சில விஷயங்கள் அலசி ஆராயலாம். 3ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிற காரணத்தினால தான் அவங்க அவ்வளவு தைரியமான ஒரு பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னு நேற்று வீடியோவில் பார்த்தோம். எந்த ஒரு ஜாதகத்திலையும் சிம்ம வீடு பலப்பட்டு சிம்மாதிபதி சூரியன் வலுவாக இருந்தாலே அவர்கள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சிம்ம வீடு பௌர்ணமி சந்திரனால சுகத்துவப்பட்ட நிலைமையில் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பௌர்ணமி சந்திரனுக்கு 6, 7, 8 இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமடையும். அதுக்கு பேர் தான் சந்திர அதியோகம். அப்போ இந்த சந்திரனுக்கு 7, 8 இருக்கக்கூடிய கிரகங்கள் பாத்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன். இந்த சந்திர அதியோகத்துல லக்னாதிபதி புதன், ராசியாதிபதி சூரியன், யோகாதிபதி சுக்கிரன் 3 பேரும் பலமடைகிறாங்க. இவ்வளவு நல்ல யோகம் இருந்தாலும் இது ஒரே ஒரு மைனஸ் அம்மாவோட ஜாதகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதகாதிபதியும் ஆட்சியில் இருக்காரு. அதோட விளக்கத்தை நாளைக்கு வீடியோல பார்க்கலாம்.